ஹாய்ங்க. மனுஷனுடைய எலும்புக்கூடுகளை 500க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகளை ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கும்? மைண்ட் ஒரு மாதிரியாக இருக்கும். என்னடா இவ்வளோ எலும்புக்கூடுகள் இருக்குது, இந்த இடத்துல எப்படி வந்தது ஒரு கொஸ்டின் வரும். அப்படிதான் இமாலய மவுண்டன் பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 5000 மீட்டருக்கும் மேலே அந்த மலைப்பகுதியில் ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கில் அந்த வழியாக போகிற ஒரு பர்சன் 1942 ஒரு விஷயத்த பார்க்குறாரு. வினோதமான விஷயம் என்னன்னா, 500லேருந்து 800க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் இருக்கு. இவ்வளோ எலும்புக்கூடுகள் இங்க எப்படி வந்ததுன்ட்டு ஒரு கொஸ்டின். இவ்வளோ பேர் எப்படி இறந்தாங்க, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, யார் இவங்க அப்படின்னு பல கேள்விகள். இந்த பல கேள்விகளுக்கு அடையாளமா 2000க்கு மேல இந்த கவர்மெண்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எலும்புக்கூடுகள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த எலும்புக்கூடுகள் 2 விதமா இருக்கு. ஒன்னு 1200 வருஷத்துக்கு முன்னாடியும் வெறும் 200 வருஷத்துக்கு முன்னாடியும் கிட்டத்தட்ட 2 விதமான எலும்புக்கூடுகள் அந்த இடத்துல இருக்கு. நான் படிச்சேன். நான் அங்க இருக்கிற வில்லேஜஸ் இதெல்லாம் அந்த காலத்துடைய ராஜாக்களுடைய எலும்புக்கூடு. கடவுளுக்கு எதிராக அந்த இடத்துல போய் பார்ட்டி பண்றது தப்புன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க ஆர்மி ஆபீசர்ஸா இருக்கலாம் சொல்றாங்க. ஆனா சயின்டிஸ்ட் எல்லாம் இவங்க இறந்து போனது எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, தலையில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பலமான அடி இருக்கு. அந்த பலமான அடி ஒரு சின்ன சைஸ்ல இருக்கிற கல்லு மாதிரி இருக்கு. அந்த கல்லு பாத்தீங்கன்னா கல்மழை. அந்த டைம்ல புயலோடு சேர்ந்து கல்மழையே வந்திருக்கு. ஸோ அந்த தலையில அந்த கல்மழை பட்டதால எல்லாருமே அந்த டைம்ல இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூட இமால மலைப்பகுதியில பனி உருகும் போது அந்த இடத்துல அந்த தண்ணியில எலும்பு கூடுகளா தனியா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கும் கேள்விக்குறியா இருக்கிற ஒரு மேட்டர் என்னன்னா, அவங்க ஏன் அங்க போனாங்க, எதனால இந்த ஒரு கல்மழையில மாட்டிட்டு இறந்தாங்க, இவங்க எல்லாம் யார் என்ற ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியல. இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்குமே பவரா இருந்தாலும் மணியா இருந்தாலும் நீ கீழே நான் மேல இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் அந்த எலும்பு கூடு மாதிரி தான் ஆகப்போறோம். ஸோ இருக்கிற வரைக்கும் ஸ்டே கைண்ட், ஸ்டே ஹாப்பி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.